All right நண்பாஸ், வெல்கம் டு another new blast update video. இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து சில பெரிய டாபிக்ஸ்லாம் வந்து டச் பண்ண போகிறோம், சில பெரிய கொஷின்லாம் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக வீடியோக்கு ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரா வந்து நடந்தது அண்ட் அது பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு வந்து அந்த ஷோ வந்து கிடையாது. என்ன ப்ரோ புதுசாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லியும் காலங்காத்தால் ஏந்து டபிள்யூ ஷோ லைவாக வந்து பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ரா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஷோ உங்களுக்கு வந்து கிடையாது. பட் நம்ம ஏன்னா இதை வந்து இமோஷ்னலாக பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், அந்தமாரி ஆளாக இருந்தீங்கன்னா இந்தமாரி லெஜண்ட்ஸ்லாம் பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க. ராக்கு, ரோமனு, அங்கே இந்த சைடில் சிஎம் பங்கு, இந்தமாரி நிறைய லெஜண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அண்டர்டேக்கரு. ஸோ அதனால் வந்து ட்ரிபிள் ஹெச் இந்தமாதிரி நிறைய பேர் அந்த ஆன் த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வந்து ஹாப்பினஸ் வந்து கொடுத்துருக்கும். பட் எஸ், ஹார்ட் கோர் ரெஸ்லிங் ஃபேன்ஸ்க்கு வந்து இது அந்த ஷோ கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த ஷோ யாருக்குன்னா கார்பரேட்ஸ்க்கு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ரா போயிருக்குல்ல, அதனால் வந்து அந்த ஆட்களை அந்த நியூ ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா கேட்சப் பண்ண தான் வந்து இந்த ஷோ முழுக்க வந்து பண்ணாங்க. இங்கே வந்து ஸ்டோரி லைனுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கல. ஸோ முழுக்க இந்த ஷோ வந்து யாருக்காக ஃபோக்கஸாக இருந்ததுன்னா நியூ ஆடியன்ஸ் வராங்களே அவங்களுக்காக. ரெண்டாவது வந்து கார்பரேட்ஸ், அது கோடியாக காசு தராங்களே டபிள்யூக்கு அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஷோ ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரோட மைண்டில் வந்து இந்த மேட்சஸ்ஸு அதெல்லாம் இருக்கோ இல்லையோ ராக் வந்து இருப்பார். ஏன்னா ராக் வந்து சம்பவம் பண்ணிட்டாரு. ஏன்னா ஃபைனல் பாஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. கடைசியாக நம்ம ராக்கை டபிள்யூவில் பார்த்தது இந்த மாரிலாம் வந்து பார்க்கல, பழவ மாரி. பட் இந்த வாட்டி நெட்ஃப்ளிக்ஸில் அவர் வரும்போது ரொம்ப பழவ மாரி இருந்தார், டீசெண்டாக இருந்தார். இந்த ஆளுக்கு வந்து யார் மேலேயும் கோவம் இல்லை போல், எல்லாரையும் வந்து அன்பாக கட்டி போச்சுன்னு வந்து போகிறாரு, அந்த மாதிரி வந்தார். அதுக்கும் ரீசன் வந்து நான் போன வீடியோவில் நேற்று போட்டு அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, என்ன தான் ஆச்சு ராக்குக்கு, ராக் ஏன் எப்படி இருந்தார். ஆனால் NXTயில் வரும்போது அப்படி இல்லையே, அவர் வந்து ஃபைனல் பாஸாக வந்தார். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் வந்து NXTயில் அவர் வந்து ஃபைனல் பாஸாக வந்தார். அது தன்னோட வாயாலே அவர் கன்ஃபார்ம் பண்ணார். ட்ரக்லேருந்து இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா வாயில் தூய்மையான வேர்ட்ஸ்லாம் போட்டார்ல, அப்பயே தெரிஞ்சிடுச்சு இவர் வந்து ஃபைனல் பாஸ்னு. ஸோ அங்கேயே வந்து ஈத்தன் பேஜ் கூட அங்கே செக்மெண்ட்லேயே பார்த்தோன்னா அவர் வந்து சொல்லுவார், ஈத்தன் பேஜ் ஆமான்றார். ஈத்தன் பேஜ் வந்து ராக்கை பார்த்து ஃபைனல் பாஸ், அப்புறம் ராக் வந்து ஆமாம் நான் தான் ஃபைனல் பாஸ்ன்னு வந்து சொல்கிறாரு. பாஸுக்கெல்லாம் பாஸு, ஃபைனல் பாஸு. அண்ட் மெயின் இவெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ராக்கை கலாய்ச்சவங்களே வந்து அவர் கலாய்ச்சி விட்டார். அண்ட் நான் வந்து உங்களை விட 20 ஸ்டெப் அஹெடாக வந்து யோசிக்கிறேன். ஸோ இப்போ அவர் பண்ணுறாருல, அது ஜஸ்ட் தன்னோட ரோலுக்காக பண்ணுறாரு. அவர் வெறும் ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது, அவர் வந்து டிகேஓவில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயும் இருக்கார். அவரோட ஸ்டாக்கும் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கேயோ பார்த்தேன் நான், இப்போது இன்னும் அவர் வந்து அதிகமாக ஸ்டாக் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவருக்கு இன்னொரு வந்து கேரக்டரும் இருக்குது. கேரக்டர் சொல்கிறத விட பிஸ்னஸ் மேனாக இருக்கார். ப்ளஸ் அவர் வந்து ஹாலிவுட்டோட ஒரு பெரிய ஆக்டராக இருக்கிறதுனால ட்வைன் ஜான்சனாக தான் வந்து பல ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அவங்களாம் வந்து ராக்கு மூலியமாக டபிள்யூ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களே, ரா வந்து முதல் வாட்டி பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இது வந்து புதுசாக இருந்திருக்கும் ரா. ஸோ அதில் வந்து ராக் வந்து ஒரு ஹீலாக இருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்காது. அண்ட் முக்கியமாக ராக் வந்து நினச்சி பாருங்கள், இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரா வரும்போது நெட்ஃப்ளிக்ஸ் ஆளுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராக் வந்து ஹீலாக வந்து தெரிஞ்சாருன்னா அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கம்பெனி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ரிங் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன டாட்டர்ஸ்லாம் வந்து 2 பாப்பா வந்து உட்காந்துருப்பாங்க, அது ஒன்று. மூணாவது வந்து ஃபேன்ஸுக்காக, அதாவது அந்த நியூ ஆடியன்ஸில் வராங்களே அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நியூட்ரலாக இருந்தார். நியூட்ரல் கூட கிடையாது, ரொம்பவே வந்து பே ஃபேஸ் மாதிரி இருந்தார். ஸோ அங்கே வந்தது வந்து ஃபைனல் பாஸ் கிடையாது, கேரக்டரில் வந்து வரல. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அந்த டிகேஓ போர்டோட போர்ட் ஆஃப் மெம்பராக அந்த மாரி தான் வந்து அவர் வந்திருக்காரு. அண்ட் அதுதான் வந்து அவர் ப்ளே பண்ணார். ஸோ ரா ஆன் நெட்ஃப்ளிக்ஸில் அவர் வந்து ஃபைனல் பாஸாக வந்திருந்தாருன்னா அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் நெகட்டிவாக. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில், அது ஒரு ராக் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் மூவியில் ராக்கை ஹீரோவாக தானே பார்க்குறாங்க. ரெண்டாவது விஷயம், இங்கே ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வகையில் நியூ ஆடியன்ஸை வந்து வேறு லெவலில் வந்து ஏமாற்றிருக்காரு. நம்ம டெய்லியோ காலங்காலத்தில் ஏந்தோ உட்காந்து பார்க்குற ஆளுங்க, நமக்கு எல்லாம் தெரியும் ஸ்டோரி என்ன,
என்ன, வெறும் அவங்க காட்டுறது மட்டும் கிடையாது, பேக் ஸ்டேஜ் கதை என்னன்றது கூட நமக்கு வந்து தெரியும். பட் இங்கே புது ஆளுங்களை வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கோடியால் தான் வந்து ரோமன் அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பார், அந்த ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம் ரோமன் சோலோ மேட்ச்சு லைட்டாக அந்த ரெசல்மேனியாவில் நடந்ததில் அந்த ஃபார்மேட்டை காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க, ஒருத்தராக வந்து இது பண்ணுறது. ரோமனோட மேட்ச்சில் இந்த மாதிரி இன்டர்ஃபியர் நடக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா கோடி தான் வந்து ரோமனை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்டு ஒரு வகையில் கோடியால் தான் வந்து ரோமன் அந்த மேட்ச் வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த நியூ ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன காமிக்க விரும்புகிறாங்கன்னா, இந்த கம்பெனியோட இதுவே வந்து கோடி தான் ஃபேஸு, கோடி தான் வந்து இந்த கம்பெனியை கேரி ஆன் பண்ணுறாப்புல. எல்லாராலையும் அதை வந்து கேப்சர் பண்ண முடியாது. பட் ஒழுங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர்லாம் நடக்கும்போது கெவின் ஓன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அங்கே கோடி வந்து காப்பாற்றிருப்பார் அண்ட் கெவின் ஓன்ஸ் ஓரம் கட்டியிருப்பார். பட் சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏன் வரணும் நினச்சி பாருங்கள். இங்கே லாஜிக்கலாக பார்த்தா ஜே ஊசோ தான் வந்துருக்கணும் ரோமனுக்காக. பட் அது இல்லை, அங்கே வந்து கோடி சொருவணும்ல. ஸோ அங்கே வந்து கெவின் ஓன்ஸ் சொருவி அங்கே வந்து ஒரு வகையில், அதாவது கம்பெனியோட ஃபேஸு அவர் தான் வந்து ரோமனை காப்பாற்றுறாரு அண்ட் அதனால ரோமன் இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ஒரு விஷயத்த நியூ ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் போடுறாங்க. ஒரு வகையில் கோடி தான் இந்த கம்பெனியோட ஃபேஸு, இவர் தான் ஹீரோன்னு வந்து காமிக்க இது பண்ணியிருக்காங்க நியூ ஆடியன்ஸ்க்கு. அதே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபைனல் பாஸாக ராக் வந்திருந்தாருன்னா, அவர் வந்து கோடியை தீச்சி விட்டுருந்தாருன்னா, அப்போது அந்த புது ஃபேன்ஸ் வந்து கோடி எந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து முழுக்க வந்து நியூ ஆடியன்ஸ்க்காக தான். பட் வரப்போகிற ரா வந்து நம்ம டெய்லியோ பார்க்குறல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அண்ட் ஸ்டோரி லைன் மேலேயே பார்த்தோன்னா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் கதை. தென் ராக் வந்து NXTல வந்தார் அண்ட் அங்கே ஃபைனல் பாஸ் அவரை நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு அப்டேட் கூட வந்தது. ஸோ அவர் வந்து ரெசல்மேனியால வரமாட்டார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த அப்டேட் வந்து முதல் முறையாக இவர் டேவ் மேஜர் வந்து சொன்னார். பட் அப்போ யாருமே நம்பலை, தீச்சி விட்டாங்க. இன்ஃபேக்ட் ராக் கூட தீச்சி விட்டாருன்னு நினைக்கிறேன், டேவ் மேஜரை கலாய்ச்சி விட்டுருப்பாரு. பட் இப்போ பார்த்தா சுச்சுவேஷனை பார்த்தா ராக் வந்து ரெசல்மேனியால வர மாதிரி தெரியல. இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் ராக்கோட மூவி வரப்போதில்ல, அதில் கூட பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க்லாம் இருக்குது, இன்னும் ரீஷூட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. ஸோ ஆக மொத்தத்தில் ராக் வந்து இந்த ரெசல்மேனியால வர மாட்டாருன்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ராக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போலாம் வந்து நான் என்ன பண்ணுறேனோ எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன், என் ரோல் என்னன்னு. பட் நான் வந்து உங்களை விட அஹெடாக வந்து யோசிக்கிறேன். அவர் இப்போ பண்ணுறாருல, இப்போ நீங்கள் அதை தட்டி விடுங்க. பட் அவர் வந்து ஃப்யூச்சரை பார்த்து தான் வந்து ஏதோ யோசிச்சு பிளான் பண்ணி ஏதோ குக் பண்ணி அவர் வந்து இப்போதைக்கு நல்ல வர மாதிரி வந்து பண்ணின்னு இருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன், என்ன கதை. உண்மையிலே ராக் வந்து இந்த ரெசல்மேனியால வரலன்னா அதுக்கான இன்னொரு ரீசன் இருக்கலாம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் சொல்லலை, ஏன்னா இன்னும் அந்த மாதிரி விஷயம் வந்து வரலை, அப்டேட்டும் இல்லை, ரூமர்ஸும் இல்லை. பட் என்னால் அந்த இதை வந்து புரிஞ்சிக்க முடியுது, என்னன்னு தெரில, நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. ஆனால் என் மெயினில் அந்த மாதிரி வந்திருக்கு. மேபி ராக் வந்து வேணும்ன்ட்டே இந்த ரெசல்மேனியாவில் அவர் வந்து வர விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மேபி இந்த ரெசல்மேனியா வந்து முழுக்க வந்து ஜான்சனாக்காக இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து ஜான்சனா மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த ரெசல்மேனியா வந்து ஜான்சனாக்காக இதுவாக இருக்கணும். பிகாஸ் இது வந்து ஜான்சனாவோட கடைசி ரெசல்மேனியாவாக இருக்க போகுது. ஸோ மேபி இங்கே வந்து ராக் வந்து இந்த ரெசல்மேனியா முழுக்க ஜான்சன் மேலே தான் இருக்கணும்னு கோசம் அவர் வந்து விட்டு கொடுத்துருக்கலாம். இந்த ஐடியா வந்து மேபி ட்ரிபிள் H, நிக்கான், ராக் யாருக்கு வேணா இருக்கலாம். எனக்கு என்னமோ இது வந்து ராக்கோட ஐடியா தான் இருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ராக் அண்ட் ஜான்சன் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அண்ட் ராக் எப்போ வேணால் வந்து மெயின் இவெண்ட் பண்ணலாம். அடுத்து இந்த வாட்டி மேட்ச் பண்ணலான்னா அடுத்த ரெசல்மேனியா கூட அவர் வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ ஏன்னு தெரியல, எனக்கு உள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இது ஜான்சனோட கடைசி அண்ட் அதனால முழுக்க அந்த மூமெண்ட் வந்து ஜான்சனாக்கு வந்து ராக் தர விரும்புகிறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. இன்னும் இந்த விஷயத்தை யாரும் சொல்லலை அண்ட் நான் வந்து எங்கேயோ கேட்கல, எனக்கு தோணுச்சு. மேபி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம். சரி ப்ரோ, அப்போ ராக் வர்சஸ் ரோமன் வந்து நடக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை டேரெக்டாக ரோமன்கிட்டே வந்து கேட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க, ரோமன் ராக் மேட்ச் நடக்குமா, இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் போயின்னு இருக்குது, டீஸ்லாம் போயின்னு இருக்குது. அதுக்கு ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் டீஸ் பண்ணல அண்ட் நாங்கள் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. இது முழுக்க வந்து ஃபேன்ஸோட இது தான். அவங்க வந்து என்ன பார்க்க விரும்புகிறாங்க, இன்டர்நெட் வந்து என்ன பண்ணுது, அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இன்டர்நெட் கையில் தான் இருக்குது, ஃபேன்ஸ் கையில் தான் இருக்குன்னு வந்து
இங்கே ரோமன் வந்து ஃபேன்ஸ் கையில் வந்து விட்டுறாரு. ஸோ ஃபேன்ஸ் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும் ஒரு வகையில் ரோமன் வந்து சொல்ல வர்றாரு. எக்ஸாக்ட்லி எப்படி வந்து வி வாண்ட் கோடின்னு வந்து பண்ணாங்களே ஃபேன்ஸு டிமாண்ட் பண்ணாங்க வி வாண்ட் கோடி, அதேமாரி ஃபேன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னா வி வாண்ட் ரோமன் வர்சஸ் ராக் அந்த மாதிரிலாம். ஸோ ஃபேன்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் டபிள்யூ வந்து பண்ணுறாங்க. அண்ட் டபிள்யூ பார்த்தோன்னா அதுதான் வந்து பார்க்குறாங்க இன்டர்நெட்டில் என்ன போயின்னு இருக்குன்னு. அண்ட் கடைசியில் ரோமன் வந்து இப்படி முடிக்கிறாருன்னா பார்ப்போம் வி வில் சி அந்த மாதிரி சொல்லி வந்து இந்த விஷயத்தை வந்து இங்கே கட் பண்ணுறாரு. அண்ட் இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கரமாக போயின்னு இருக்குது. ஸோ சிஎம் பங்கு வந்து செத்த தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎம் பங்கு வந்து நோன்றாரு செத்ரான்ஸை கலாய்க்கிறாரு. கோ டு ஸ்லீப்னு வந்து ஒரு இது பண்ணுறாரு. செத்ரான்ஸ் வந்து கோவமாக பார்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேரோட அந்த ஃபன்னியான இது வந்து பயங்கரமாக போயின்னு இருக்குது இன்டர்நெட்டில். அண்ட் நான் நேற்று சொல்லியிருந்தேன் எங்களோட கதை இன்னும் முடியல, அப்டேட் ஃபுல்லாக கிளியராக நேற்று நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு வீடியோ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயின்னு இருக்குது. ஏஇடபிள்யூவில் யார் சிஎம் பங்க் வந்து எப்படி இது டீன் ஆம்பர்ஸும் முடிச்சு விட்டுருப்பாரோ ஜிடிஎஸ் போட்டு அதே ஸ்டைலில் தான் பார்த்தோன்னா செத்ரான்ஸையும் வந்து சிஎம் பங்க் இந்த ரா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து முடிச்சு விட்டார். ஸோ 2 சீல்டோட மெம்பர் முடிச்சு விட்டார். அண்ட் 3வது மெம்பர் ஒரு ஆள் இருக்கார், அதுதான் ரோமன். ஸோ அடுத்தது ரோமனா சிஎம் பங்க் ரூமரும் அதுதான் சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரெசல்மேனியா பார்க்கலாம். அண்ட் நண்பா இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயும் வந்து நமக்கு வந்து சில நியூ சாம்பியன்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஒரு சைடில் டெஃப்னி வந்து நியூ உமன் சாம்பியனு, நியூ வேர்ல்ட் சாம்பியன் வந்து ரியா ரிப்ளி, இன்னைக்கு NXT நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இது எல்லாமே வந்து வெறும் ஒரே வாரத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கு. அண்ட் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ராவில் வந்து நம்மளோட யார் நிக்கி பேலா வந்துருந்தாங்க. எஸ் ஜான்சனாவும் ஷோவில் இருந்தார், நிக்கி பேலா வந்து ஷோவில் இருந்திருக்காங்க, அது 2வது கதை. ஸோ ஏன் இங்கே வந்து நிக்கி பேலா இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து கேட்கப்பட்டிருக்கு அவங்கள நம்ம அகெயின் ரிங்கில் வந்து பார்ப்போமா. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஜஸ்ட் மே பி ஹேர் லுக்கிங் அட் மை காம்படிஷன் சூன், ஸோ ஸ்டே டியூன் அந்த மாதிரி வந்து நிக்கி பேலா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து டபிள்யூயில் நிக்கி பேலா இல்லை வந்து பெல்லா டியூன்ஸை டபிள்யூயில் ஃபைனல் ரன்னாக பார்க்க விரும்புகிறீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேட் மக்கஃபே தன்னோட ஷோவில் பார்த்தினா ஹல்க் ஹோகனை வந்து கலாய்ச்சி விட்டார். ஏன்னா ராவில் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். அது ஒன்று. 2வது விஷயம் வந்து பேட் மக்கஃபே என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்மாக் டவுன் இருக்குல்ல அது வந்து 2 hour ஷோவாக தான் இருக்க போகுது. 3 hour ஷோலாம் வந்து பண்ணி பார்த்துட்டாங்க போல். அண்ட் அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆச்சு, லைட்டாக போர் அடிக்கிற மாரி. ஸோ ஸ்மாக் டவுன் வந்து 2 hour ஷோவாக தான் இருக்க போகுதுன்னு பேட் மக்கஃபேலேருந்து நமக்கு வந்து இந்த அப்டேட் வருது. அண்ட் ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்பர் 1 ஷோவாக இருக்குது யூஎஸ்ஏல. அண்ட் எந்த ஷோவை பார்த்தா பீட் பண்ணியிருக்குன்னா ஸ்குவிட் கேம் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குல்ல அதை வந்து பீட் பண்ணி இந்த ரா டபிள்யூ பார்த்தோன்னா நம்பர் 1ல் இருக்குது. அண்ட் இன்னொரு கூட்டம் இருக்குது ஸ்குவிட் கேம் வந்து அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதனால தான் பின்னாடி இருக்குது. ரா வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. பட் ஸ்குவிட் கேம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வைரலான கிளிப்லாம். அண்ட் நண்பா நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்தமாரி சவுதியில் வந்து ராயல் ரம்பிள் நடக்க போகுது 2026. சவுதினாலே வந்து என்ன கோலார் நடக்கும், இது சொதப்பல் நடக்கும் அந்த மாதிரி ஃபீல் வருதுன்னு. இப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னா டபிள்யூ வந்து தன்னோட யூடியூப்பில் போட்டிருக்காங்க இந்தமாரி சவுதியில் ராயல் ரம்பிள் நடக்க போகுதுன்னு. அதுக்கு வந்து 15,000 டிஸ்லைக் வந்து கிடச்சிருக்கு யூடியூப்பில். லிட்ரலி கைஸ் எப்படியோ ஒரு 5,000 லைக் வந்து லைக்கு, டிஸ்லைக் வந்து 15,000. ஸோ பார்த்துக்கோங்க ஃபேன்ஸோட இன்டென்ஷன் எப்படி. அண்ட் ரோமன் இப்போ அஃபிஷியலி உங்களோட ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைவல் சீஃப் ஆகிட்டார். இப்போ அவர் தவிர வேறு யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் ட்ரைவல் சீஃபு. அண்ட் அந்த ஊலா ஃபாலா மாலை அவர் போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேலே வந்து பார்ப்பார். அண்ட் எஸ் அவர் வந்து தன்னோட அப்பா வந்து லவ் யூப்பா அந்த மாதிரி சம்திங் வந்து சொல்லுவார். லிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மூமெண்ட்டை பார்த்தோன்னா அவர் வந்து அங்கே வந்து கொடுக்குறாரு, ட்ரிபியூட் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த மாலையை பார்த்தோன்னா அவரோட அங்கிள் அண்ட் அவரோட அப்பா தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது. நிறைய பேர் அதை வந்து பார்க்கல, கண்டுபிடிக்க முடியல. அண்ட் பெக்கி லிஞ்ச் ரிலேட்டட் இன்னொரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து நியூ கான்ட்ராக்ட் வந்து டபிள்யூவில் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ராவில் பார்த்தோன்னா அவங்க வந்து பிளானே கிடையாது, வர மாதிரியே கிடையாதுன்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ரெசல்மேனியாவில் அவங்க வந்து ஒரு பெரிய ரோலில் இருப்பாங்க, பெரிய ஃபேக்டராக இருப்பாங்க. ரெசல்மேனியா 41 பிளான் இருக்குது அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு நம்மளோட பெக்கி லிஞ்ச் ரிலேட்டட். ஹல்க் ஹோகன் வந்து வேறு லெவலில் பூக் அடிச்சது இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்தோன்னா கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன் நான் போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ யூடியூப்பில் ரா ரிலேட்டட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் ஹல்க் ஹோகனோட அந்த செக்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. பண்ணால் என்ன ஆகுன்றது அவங்களுக்கே தெரியும் போல், அதனால பண்ணலன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைவல் சீஃப் பற்றி. ஸோ ரோமனோட அடுத்த பிளான் என்ன? ஜெயிஸ்டாரு உலஃபாலா இப்போ அவர் தான் ட்ரைவல் சீஃபாக இருக்கார். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம 2K25 ரிலேட்டட் பார்த்துருந்தோம். பட் அடுத்த ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா பவுல் ஹேமன் வந்து ரோமனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்லுவார் உங்களோட அப்கமிங் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்னு. ஸோ ரோமன் பார்த்தோன்னா அகைன் டைட்டில் வந்து ஜெயிக்க போகிறாரு. ஸோ ரோமன் இப்போ ட்ரைவல் சீஃபாக இருக்கார். அவரோட உலாஃபாலா மாலா இருக்குது, பிளட் லைன் இருக்குது, பவுல் இருக்கார். இப்போ ஒரே விஷயம் மட்டும் தான் பாக்கி, அந்த டைட்டில். அண்ட் பவுல் ஹேமன் அதை தான் டீஸ் பண்ணியிருப்பார். சூன் டு பி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்.